64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, லக்ஷ்மி கணபதியோட எந்திர மந்திரத்தை பார்க்க போகிறோம். இந்த லக்ஷ்மி கணபதியோட எந்திரத்தையும் மந்திரத்தையும் உபயோகப்படுத்துறதுனால நம்ம வாழ்க்கையில் சகல செல்வங்களும் கிடைக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். மகா கணபதியோட அம்மா மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கும். அதுக்கு ஒரு அற்புதமான யந்திரம் மந்திர முறை. என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல நாட்டு மருந்து கடைகளில் நல்ல தூய்மையான எந்திர தகடு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து அந்த எந்திர தகடு கூடிய அரகஜா வாசன திரவியங்கள் வாங்கிக்கோங்க. அரகஜா, புனுகு, கூரோஜனை இந்த மாதிரி எந்த வாசன திரவியங்கள் உங்களுக்கு கம்மி ரேட்டில் இருக்கோ அதை கூட வாங்கிக்கோங்க. உங்களோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இப்போ டிஸ்பிளே காட்டுறதுல அந்த எந்திரத்தை மிக மிக எளிமையாக இருக்கும். இது மகாகுருநாதர் சித்தர் பெருமக்களோட எந்திரம். அம்மா மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் கிடைத்த அந்த எந்திரம். அதுபோன்று அப்பா கணபதியோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசி நிறைஞ்சது. 2 சக்தியோட மகா சக்தி நிறைந்த இந்த சக்கர வழிபாடு. இந்த சக்கரம் ப்ளஸ் மந்திரத்தை நம்ம உபயோகப்படுத்துறதுனால சகல செல்வங்களும் நம்மளை தேடி ஈர்த்துட்டு வரும். எந்த தடைகள் இருந்தாலும் விலகும். அந்த சக்கரத்தை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் கரெக்டாக இந்த எந்திரத்தை அப்படியே பார்த்து டிஸ்பிளேயில் வர எந்திரத்தை வரைஞ்சி நீங்கள் அதுக்கு நல்லா சுத்தப்படுத்தி அதுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி இந்த எந்திரத்துக்கு அபிஷேக ஆராதனை பண்ணணும். பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், குங்கும அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், இது போன்ற அற்புதமான அபிஷேகங்கள்லாம் இந்த எந்திரத்துக்கு நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த எந்திரத்தை அப்படியே தொடச்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே நல்ல பூஜை ரூமில் கொண்டு வந்து பூஜை ரூம்லேயே இது எல்லாமே செய்யலாம். நீங்கள் இந்த அபிஷேகத்தை வெளியில் செஞ்சுட்டு இருந்து கூட பூஜை ரூமில் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். இந்த எந்திரத்தை பூஜை ரூமில் தூய்மையான இடத்துல சிகப்பு பட்டு மாதிரியோ இல்லை சிகப்பு துணியோ விரித்து அந்த மேலே அந்த துணி மேலே இந்த எந்திரத்தை வச்சு அதுக்கு மேலே நம்ம மஞ்சளாலான கணபதியை பிடிச்சு வைக்கணும். மஞ்சளாலான கணபதியை இந்த எந்திரத்துக்கு மேலே பிடிச்சி வச்சு அதுக்கு அருகம்புல், கணபதிக்கு உண்டான வெள்ளருக்கன் மூலிகை, வெள்ளருக்கன் மலர், இது போன்ற அற்புதமான இந்த மலர்களை செவ்வரளிப்பு ரொம்ப மகிழ்ந்துத்துவார். இது போன்ற தாமரை, இந்த போன்ற வாசன திரவியங்கள் அவர் மேலே அப்படியே சமர்ப்பணம் பண்ணி இந்த எந்திரத்துக்கும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகள் வாங்கிட்டு வந்த அரகஜா, குங்குமம் எல்லாமே இந்த எந்திரத்துக்கும் மேலேயும் அப்ளை பண்ணி மகா கணபதிக்கும் இந்த நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த அஷ்ட திரவியங்களையும் அவர் மேலேயும் அப்படியே சமர்ப்பணம் பண்ணி அவருக்கு அப்படியே அந்த எல்லாத்தையும் சாத்தி அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் வச்சு உங்களுக்கு இயன்ற அளவுக்கு கொழுக்கட்டை செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இல்லைன்னா மற்ற பிரசாதங்கள் உங்களால் என்ன சக்திக்கு கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் வீட்டிலேயே அவருக்கு பிடித்தமான தேங்காய் எண்ணெய், நெய் ப்ளஸ் வெள்ளருக்கன் வெள்ளருக்கன் மூலிகையிலான திரி, இது எல்லாத்தையும் ஒரு தீபம் போட்டு அவருக்கு முன்னாடி வச்சு அவருக்கு உண்டான நெய்வேத்தியங்கள் வச்சு ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. என்ன மந்திரம்னா, ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி கணபதி வசி வசி ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி கணபதி வசி வசி ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி கணபதி வசி வசி ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் 108 முறை உருக்கொடுங்க. மலர்களாலேயே நீங்கள் அவர் மேலே அர்ச்சனை பண்ணலாம். இல்லை 108 அருகம்புல்லால் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம்.
இவருக்கு அருகம்புல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது போன்ற லட்டு பிரசாதம் கூட மகா கணபதிக்கு பிடிக்கும். இது போன்ற அவர் விரும்பி ஏற்றக்கூடிய பொருட்களை வச்சு உங்களால் இயன்றது 9 ரூபா நாணயங்கள் 9 காயின் எடுத்துக்கூட அவருக்கு சும்மா அப்படியே இந்த இடத்த மேலே நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அந்த காயின் எடுத்து நீங்கள் வீட்டுக்குள்ளார பூஜையில் வச்சுக்கலாம். இது போன்ற ரெகுலராக செஞ்சுட்டு வரக்குள்ள உங்களுக்கு செல்வ தடைகள் எது இருந்தாலும் நீங்கி அவருக்குண்டான சகல சௌபாகியங்களும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களோட குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். இவர் வழிபாடு பண்ணுறதுனால இவருக்கு உண்டான நெய்வேத்தியங்கள் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணி அந்த பூஜையை நிறைவாக பண்ணிவிட்டு நீங்கள் அவர் பக்கத்தில் வச்சுருக்கிற அந்த அரகஜாவை எடுத்து நீங்களும் எல்லோரும் குடும்பத்தாரும் வைக்கக்குள்ள உங்களுக்கு செல்வங்கள் அந்த எந்திரங்கள் மேலே இருக்கிற அந்த அரகஜாவை எடுத்து உங்களோட புருவ மத்தியில் நீங்கள் வைக்கக்குள்ள உங்களுக்கும் எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்களோ அத்தனை பேர் வச்சிட்டாலும் அது ரொம்ப ரொம்ப சக்தியான அந்த திலகம். அந்த அரகஜாக்கள் அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது அந்த வாசனை தெரிவிக்கிறதுக்கு. அது எல்லோரும் நீங்கள் உங்கள் குடும்பத்தார் எல்லாம் வச்சுக்கோங்க. இந்த பூஜை செஞ்ச பிறகு இது ரெகுலராக இந்த அரகஜாவை எடுத்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக உங்களோட வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள உங்களோட வாழ்க்கையில் சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் விரைவில் நீங்கிரும். படிப்படியாக கட்டி முடிச்சுட்டு கடன் அற்ற வாழ்வு நிம்மதியான வாழ்வு கொடுப்பாரு. உங்களுக்கு செல்வங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அம்மா மகாலட்சுமி தாயி பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் கணபதியோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் உங்களுக்கு வழங்கிட்டே இருப்பாங்க. இந்த பூஜையை முடித்த பிறகு கம்பல்சரி உங்களோட குலதெய்வம் அருகாமையில் இருந்தால் போயிட்டு வாங்க. இல்லை எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குன்னா உங்களோட வீடுகள்லேயே உங்களோட குலதெய்வத்தையும் சேர்த்து அப்பயே வணங்கிக்கோங்க. உங்களுக்கு உண்டான சகல செல்வங்களும் உங்கள் வீட்டுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சகல தடைகளும் நீங்கும். உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். நீங்கள் எந்த செல்லும் இடமெல்லாமே வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும். இது ஒரு அற்புதமான பதிவு. எல்லோரும் பயன்பெற வேண்டும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.